ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் கால்கட்டு மெத்தட்லேயே உருண்டையாக அழகான ஒரு பிரைடல் ஃப்ளவர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி எண்ணெயில் அரிச்சரிக்கிற கரண்டி தாங்க எடுத்திருக்கேன். இந்த கரண்டியில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த கம்பி வழியில் நூலை விட்டு எடுத்துகிட்டு அந்த கைப்பிடி இடத்துலையும் கேப் இருக்குங்க. அந்த கேப் வழியில் விட்டு எடுத்துக்கணும். 2 வரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. மொத்தமாக 4 நூல் வரணும். 2 தடவை இந்த மாதிரி இந்த கேப்பில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா 4 நூல் வந்துடுங்க. எண்ணில் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்குங்க. கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் அப்படின்னா தொங்கிட்டு இருக்கும். இப்போ 2 தடவை சுற்றி வச்சு நூல்கல்ல இருக்கிற நூலையும் இந்த கொஞ்சமாக விட்டுருக்கிற நூலையும் சேர்த்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். கால்கட் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த நூலை எடுத்து அப்படியே மேலே எல்லா நூல் மேலேயும் போட்டு கீழ்ப்பக்கமாக இருந்து இழுக்கணும். கால்கட்டு மெத்தட் கட்ட தெரிஞ்சால் கூட நிறைய பேர் பட்டையாக தாங்க கட்டுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் பண்ணி கட்ட தெரியாதுங்க. ஆனால் இந்த ஒரு கால்கட்டு மெத்தட் தெரிஞ்சாலே போதுங்க, பல விதமாக பிரைடல் ஃப்ளவர் ரெடி பண்ணலாம். இப்போ முடிச்சு போட்டு எடுத்தாச்சுங்க. முடிச்சு பக்கத்துலேருந்து நல்லா நெருக்கமாக பூ வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் மல்லிகைப்பூ தான் வைக்கிறேன். பூ கட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி நூல் கட்டி விட்டுக்கலாங்க. அந்த முடிச்சை ஒட்டியே ஒரு 2 முடிச்சு போட்டு நூலை கட்டி விட்டுருங்க. நூல்கல்லில் இருக்கிற நூலை ஒரு 2 மடங்கு அளந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பூ வைக்கும்போது நல்லா நெருக்கி வைக்கணும். முடிச்சோட மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ மல்லிகைப்பூ வச்சு 2 நூலுக்கு இடையிலேருந்து வைக்கிறேன். மொத்தம் 4 நூல் இருக்கும். அதில் 2 நூலுக்கு இடையில வச்சுட்டு இந்த நூல் எடுத்து இப்படி மேலே போட்டு நடுவுலேருந்து இப்படி இழுக்கணும் கீழ்ப்பக்கமாக. அப்போ முடிச்சு விழுந்துருங்க. நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். அந்த பூ மேலே வர மாதிரி டைட் பண்ணிக்கணுங்க. பூ அருந்து போகாமல் பார்த்துக்குங்க. உள்ள நூலில் கட்டும்போது மேக்ஸிமம் அருந்து போகாதுங்க பூவு. அடுத்த பூ இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் திருப்பி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அதான் மேல் பக்கம் வைக்கிற பூ மேலே பார்த்த மாதிரி சென்டராக வர மாதிரி வச்சுக்கணும். அடுத்த பூ எப்பவும் போல் ஸ்ட்ரைட்டாக படுத்த மாதிரி வைக்கணும். ஒரு பூ மேலே பார்த்த மாதிரி ஒரு பூ படுத்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பூ நம்ம கையில் கட்டின மாதிரி இல்லை மாலை கட்டு மாதிரி உருண்டையாக வருங்க. கால் கட்டு மாதிரி பட்டையாக வராது. இதே மாதிரி நான் ஒரு 5 செட்டு கட்டிக்கிறேன். மேலே பார்த்த மாதிரி ஒரு பூ, அதே மாதிரி படுத்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஒரு பூ, இதே மாதிரி ஒரு 5 செட்டு கட்டிட்டு அடுத்தது கனகாம்பரம் வைக்கணும். கனகாம்பரம் மேலே கீழேன்னு 2 சைடு வைக்க வேணாங்க. ஒரு 5-6 பூ கனகாம்பரம் எடுத்துட்டு சென்டராக இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. முடிச்செல்லாம் ஒரே முடிச்சு தாங்க. அந்த நூல் எடுத்து மேலே போட்டு கீழே இழுத்து விடணும். அவ்வளோதான். இதுக்கு 2 சைடு பூ வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சென்டர் மட்டும்தான் நான் கனகாம்பரம் வச்சு டிசைன் பண்ண போகிறேன். கனகாம்பரம் பூ நிறைய பேர் இப்போ வைக்கிறதே கிடையாதுங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆரஞ்சு கலர் பிரைடல் சரியாக இருக்குது அப்படிங்கும்போது கனகாம்பரம் மட்டுமே கூட கட்டி இப்போ அழகாக பிரைடலுக்கு கொண்டு சுற்றி வைக்கிறாங்கங்க. அதவே நான் கொஞ்சம் வித்தியாசமாக சென்டரில் வச்சு டிசைன் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பழைய வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பூ வீடியோவுக்கு. இதே மெத்தடை நோட்டில் கூட கட்டலாமே, எதுக்காக கரண்டியில் கட்டுறோன்னு சொல்லி. நோட்டில் கட்டும்போது ரொம்ப ஒட்டி வருங்க. ஸ்ட்ரைட்டாக வைக்கிறப்போ கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஒரு கம்பியில் மாட்டி விட்டு இழுத்து கட்டும்போது ரொம்ப தொங்கிட்டு இருக்குங்க. நூலுக்கும் அந்த தரைக்கும் நிறைய கேப் இருக்கும்போது நீங்கள் பூ வைக்கும்போது லைட்டாக ஸ்லிப் பண்ணால் கூட கீழே விழுவுங்க, உதிர்ந்து போகும். நமக்கு முடிச்சு போடுறதுக்குள்ளே கீழே விழுந்துடும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் கட்டும்போது கீழே விழுகாதுங்க. ஸ்ட்ரைட்டாக வைக்கவும் பூ கரெக்டாக வரும். இந்த மாதிரி கரண்டியில் வச்சு கட்டும்போது அதுக்காக தாங்க இந்த கரண்டியில் வச்சு கட்டுறேன். இப்போ ஃபுல்லாக பூ கட்டி முடிச்சாச்சுங்க. சென்டரில் மட்டும் கனகாம்பரம் வருது. இதேமாதிரி ரோஜா இதில் கூட நீங்கள் வைக்கலாம். கனகாம்பரம் வேணான்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. கால்கட்டு மெத்தட்லேயே மாலை கட்டு மாதிரி நல்லா உருண்டையாக கட்டிடலாங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் இது கால்கட்டு மெத்தட் மாதிரியே இருக்காதுங்க. ஒரு கையிலையோ இல்லை மாலையோ வித்தியாசமாக கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா சென்டரில் கட் பண்ண முடியாது. கட் பண்ணால் உதிர்ந்து போயிடும். எப்போவுமே கால்கட்டு மெத்தடு சென்டர் கட் பண்ணக்கூடாதுங்க. அதனால் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே கட்டிக்கிங்க. இந்த மாதிரி கொண்டை சுற்றி வச்சோம்னாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.